அனைவருக்கும் வணக்கம். முருகப்பெருமானின் அருளால் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு, எப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பொதுவாக ஒவ்வொருவருமே அவர் பிறக்கின்ற நேரத்தில், அன்றைய நாள் நேரம், அன்றைய தினத்தில் கிரகங்களுடைய நிலை ஆகியவற்றை கொண்டு தான் ஒரு மனிதனின் ராசி கணிக்கப்படுது. அந்த வகையில் 12 ராசியில் 4வதாக வரக்கூடிய ராசி தான் கடகம். கடக ராசியில் பிறந்தவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் நல்ல பலன்களை பெறுவதற்கு எந்த மாதிரியான ஒரு பரிகாரம் செய்ய வேணும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக கடக ராசியில் பிறந்தவர்கள் நண்டை ராசி சின்னமாக கொண்டவர்கள். பொதுவாக நண்டு நீரில் வசிக்கக்கூடிய ஒரு உயிரினமாகும். பஞ்சபூதத்தில் நீரை ஆளும் கிரகமாக சந்திர பகவான் இருக்கார். எனவே சந்திர பகவானின் சொந்த ராசியாக கடக ராசி இருப்பதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. சந்திர பகவானை மனோகாரகன் என்று கூறுவாங்க. ஒரு மனிதனின் மனதிற்கு காரணமாக சந்திர பகவான் இருக்கார். கடக ராசியில் தங்களுடைய வாழ்க்கையில் நல்ல பலன்களையும் அதிர்ஷ்டங்களையும் பெறுவதற்கு உங்களுக்கு இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலம் நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. நவகிரக நாயகன் சந்திர பகவானாக இருக்கார். கடக ராசியினர் தங்களுடைய ராசிக்குரிய திங்கக்கிழமைகளை சிவபெருமான் கோவிலில் சிவனுக்கு பாலபிஷேகம் செய்து வழிபட்டு வருவது அவர்களுடைய கிரக தோஷங்கள், கர்ம தோஷங்கள் போன்றவற்றை நீக்கும். பௌர்ணமி தினங்களில் முன்னிரவு நேரத்தில் வானில் தோன்றும் பூரண சந்திரனின் தரிசனம் செய்து வருவது உங்களுடைய மனதில் நேர்மறை சக்திகளை நிரப்ப செய்யக்கூடியதாக இருக்குது. சந்திர பகவான் ஒரு மனிதனின் தாயாருக்குரிய கிரகமாகும். எனவே கடகராசியில் தினம்தோறும் தங்களின் தாயாரை வணங்கி வர அவர்களுடைய ஆசைகளை பெற்று செல்வது உங்களுக்கு பல நன்மைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. மாதம் ஒரு முறை கோவில்கள் அல்லது துறவிகள், ஏழைகள் ஆகியவற்றோருக்கு அரிசி தானம் அளிப்பதால் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய எத்தகைய துர்தஷ்டங்களையும் போக்கக்கூடிய சிறந்த ஒரு பரிகாரமாக இருக்குது. கோடை காலங்களில் மக்கள் தாகம் தீர்க்க தண்ணீர் பந்தல்களும், விலங்குகளுக்கு தாகம் தீர்க்க தண்ணீர் தொட்டியும் அமைப்பது சிறந்தது. கோவில்களில் இருக்கக்கூடிய குளங்களுக்கு இருக்கக்கூடிய மீன்களுக்கு அவ்வப்போது அரிசி பொரியை இரையாக அளித்து வருவது உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும் அப்படின்னும் சொல்லப்படுது. பொதுவாக இந்த ராசியில் பிறந்தவர்கள் குடும்பத்திற்காக பண வரவை அதிகரிக்க கடுமையாக பாடுபட வேண்டிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமானை வழிபட்டு வருவது நிறைய நன்மைகளை உங்களுக்கு தரும். உயர்வான பலன்கள் கிடைச்சிருக்கு. சில இடங்களில் வேலையில் உங்களுக்கு போராட்டமாக இருக்கும், சில இடங்களில் சவாலாக இருக்கும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு வேலை உயர்வு வரலாம். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் கொஞ்சம் தாமதமாக நடக்கக்கூடியதாகும். உங்களுடைய வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரித்து உங்களுடைய கையிருப்பு அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்குது. புதிய முயற்சிகளில் நீங்கள் தைரியமாக ஈடுபடலாம். குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கி நிம்மதி அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாக்கக்கூடிய ஒரு காலமாக சொல்லப்பட்டிருக்கு. அலுவலகத்தில் உங்களுக்கு வேலை அழுத்தம் அதிகரிக்கக்கூடியதாகும். பதிவு உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. வியாபாரத்தில் எதிர்பார்த்த வருமானமும் லாபமும் உங்களுக்கு ஏற்படும். உங்களுடைய தொழிலை நம்பிக்கையோடு மேம்படுத்த வேண்டி இருக்கும். குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும். பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகும். பெரியோர்களுடைய ஆதரவு கிடைச்சிருக்கு. குடும்பத்திற்காக பண வரவு அதிகரிக்க நீங்கள் பாடுபட்டு உழைக்க வேண்டும். கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் கிடைத்து உங்களுக்கு புகழும் செல்வாக்கும் உண்டாகக்கூடியதாகும். புதிய முதலீடுகளில் நிதானமாக நீங்கள் இறங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக புதிய முதலீடுகளில் நீங்கள் பொறுப்போடு இருக்க வேண்டியதாக இருக்குது. உங்களுடைய வியாபாரம், தொழில், உத்வேகம், குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக நீங்கள் பாடுபட வேண்டிய ஒரு காலம் அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வர பெரியோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு.
தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடியதாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் பெண்களிடம் பேசும்போது கவனமாக பேச வேண்டியது இந்த காலத்தில் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக கடக ராசியில் புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் ஆயில்யம் நட்சத்திரம் இருக்குது. கிரகநிலை அப்படின்னு பார்த்தா உங்களுடைய ராசியில் குரு, தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது, தைரிய வீரிய ஸ்தானத்தில் சுக்கிரன், சுகஸ்தானத்தில் சூரியன் புதன், பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாய், அஷ்டமஸ்தானத்தில் சனி ராகு என கிரக நிலைகள் இருப்பதால் உங்களுடைய ராசியில் குரு அமர்ந்திருக்கார். அது மட்டும் இல்லாமல் சுப காரியங்களை நீங்கள் சாதித்து கொள்ளக்கூடியதாகவும் பணம் வருவது உங்களுக்கு அதிகரிக்கக்கூடியதாகும். வாழ்க்கையில் முன்னேற்றம் காண்பதற்கான வாய்ப்புகள் வரும். வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்களை பெற்றுத்தரும். மற்றவர்களுடைய நலனுக்காக வாதாடி வெற்றி பெறுவீங்க. கௌரவம் அந்தஸ்து உயரக்கூடியதாகும். தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டாகக்கூடியதாகும். பழைய பாக்கிகள் வசூலாகக்கூடியதாகவும் இருக்குது. ஆர்டர்கள் வருவது உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் உண்டாகலாம். புதிய பொறுப்புகள் கிடைச்சிருக்கு. குடும்பத்தில் வசதி மற்றும் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நிலை உண்டாகலாம். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரலாம். கணவன் மனைவிக்கு இடையே அன்பான ஒரு நிலை காணப்படும். பெண்களுக்கு அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் நல்ல ஒரு லாபம் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்குது. பொறுப்புகள் கூடும். கலைத்துறையில் சற்று எச்சரிக்கையுடன் செயல்படுத்துவது நல்லது. அரசியல்வாதிகள் கவனமுடன் செயல்பட்டால் மேலிடத்தின் நன்மதிப்பை நீங்கள் பெறலாம். மாணவர்களுக்கு பாடங்களில் படிப்பதில் உங்களுக்கு திருப்தி உண்டாகும். புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளுடன் அனுசரித்து செல்வது நன்மை தரும். இயந்திரங்கள், ஆயுதங்கள், நெருப்பு ஆகியவற்றை கையாளும் பொழுது நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திடீர் பிரச்சனைகள், அதனால் வாக்குவாதங்கள் போன்றவை உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேற்றுமை ஏற்படலாம். விட்டு கொடுத்து செல்வது நல்லது. சிலர் குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியில் தங்க செல்லக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வருவீங்க. தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடியதாகவும் இருக்குது. பணம் கூடுதலாக வரும். மனைவியின் கருத்து வேறுபாடு ஏற்படாது இருக்க அனுசரித்து செல்ல வேண்டியது நல்லது. ஒளிமயமான எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு உங்களுடைய தொழிலில் புதிய ஒரு திட்டங்களை தீட்டி நீங்கள் முன்னேற முயற்சிப்பீங்க. உறவினர்களுடைய வருகையால் ஆனந்தம் பெருகுவது போல செலவுகளும் உங்களுக்கு அதிகரிக்கும். பொது ஜன தொடர்புகள் மூலம் உங்களுக்கு புகழ் ஓங்கக்கூடியதாக இருக்குது. நெருங்கிய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் நல்லது. சுக சௌகரியங்கள் அதிகரிக்கக்கூடியதாகும். வெளிநாட்டு பயணம் மற்றும் வாணிபத்தால் தன லாபம் அதிகரிக்கக்கூடியதாகும். மனைவியின் பேச்சை கேட்டு நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படலாம். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயின் அரவணைப்பு ஆதரவாக இருக்குது. திருமணமாகாத பெண்களுக்கு திருமணத்திற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். தேவையற்ற அலைச்சல் தரக்கூடிய பயணங்கள் மேற்கொள்ள நேரிடலாம். அரசு ஊழியர்களின் பிறருக்கு கட்டளையிடக்கூடிய அதிகாரமிக்க உயர் பதவிகள் கிடைச்சிருக்கு. பிள்ளைகளுடைய கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்குது. அவர்களால் பெற்றோர்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடியதாகும். சுகமான சுற்றுலா பயணங்கள் உங்களுடைய மனதில் மகிழ்ச்சி பொங்கும். வாகனங்களில் செல்லும்போது எச்சரிக்கை தேவை. கனிவான உங்களுக்கு இது கை கொடுக்கக்கூடியதாகும். புதிய நண்பர்கள் கிடைக்கக்கூடியதாகும். எழுத்து தொழிலில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடியதாகும். சிலருக்கு கௌரவ பட்டங்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. தொழிலில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் தரக்கூடிய வகையில் தான் கிரக நிலைகளும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மனதிற்கு இனிய சம்பவங்கள் நிகழக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் நல்ல ஒரு அற்புதமான பல நன்மைகள் ஏற்படலாம். மற்றவர்களுடைய வெற்றியில் மனமகிழும் வெள்ளை இதம் கொண்ட கடகராசியில் பிறந்தவர்களுக்கு சனி சுக்கிரன் ஆகிய கிரகங்களின் அமைப்பால் மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்கக்கூடியதாகும். தொழில்துறை வியாபாரிகள் நீண்ட நாட்களாக திட்டமிட்ட விஷயங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பாங்க. தனியார் உத்தியோகர்கள் பணியிடத்தில் புதிய மாற்றங்களை எதிர்கொள்வாங்க. ரியல் எஸ்டேட், ஷேர் மார்க்கெட் துறையிலும் திட்டமிட்டு செயல்படுத்துவது நல்லது. அடிவயிற்றிலும் உங்களுக்கு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. சிகிச்சை மூலம் உங்களுக்கு குணமடையும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.